MRK யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் குலதெய்வத்தை வணங்கி, என் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வணங்கி இந்த வீடியோ நம்ம தொடரலாம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து ரொம்ப வித்தியாசமானது. இது வரைக்கும் யாரும் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. இந்த தலைப்பு வந்து மாலைக்கண் நோய். மாலைக்கண் நோய் யாருக்கு ஏற்படும்? இதுக்கு ஜாதக ரீதியா என்ன கிரக அமைப்பு, எந்தெந்த பாவம் நல்லா இருக்கணும், எந்தெந்த பாவம் கெட்டு போயிருக்கணும், அதை தான் இன்னைக்கு சொல்ல போகிறோம். அதாவது ஒரு மாலைக்கண் நோய்னா அந்த மாலைக்கண் நோய்க்கு உள்ளது நம்ம ஜாதகப்படி ஒரு ஃபார்முலா. இந்த வழியில் போனால் இந்த வழிக்கு போயிடலாங்க மாதிரி இந்த அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு மாலைக்கண் நோய் கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா கண்ணில் யாருன்னு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து ஜாதகம் உங்களுக்கு தெளிவாக எடுத்து காமிக்கும். மாலைக்கண் நோய், கண்ணு பார்வை இந்த ரெண்டுக்கும் உள்ளது. வலது கண்ணுக்கு சூரியனும் இடது கண்ணுக்கு சந்திரனும் பொறுப்பேற்பாங்க. ஆனால் இதில் சுக்கிரன் தான் கண் ஒளிக்கு பொறுப்பேற்பார். அப்போ ஒரு ஜாதகத்தில் எக்காரணத்தை கொண்டும் சூரியனும் சந்திரனும் சுக்கிரனும் கிடக்கூடாது, சூரியனோட வீடும் சந்திரனோட வீடும் கிடக்கூடாது. இவங்க தான் கண் ஒளிக்கு உள்ள முக்கியமான கிரகங்கள். ஜாதக ரீதியாக எந்த பாவம் அந்த கண் நோய்க்கு உள்ளதுன்னு பார்த்தா, லக்கணத்துக்கு 2வது வீடு வந்து வலது கண், லக்கணத்துக்கு 12வது வீடுங்கிறது இடது கண். இந்த வீடுகளும் கிடக்கூடாது. இந்த வீடுகள் கெட்டாலும் கண்ணில் சம்பந்தம் பிரச்சனை. இதை விட எல்லாத்துக்கும் மேலே லக்கணாதிபதி லக்கணாதிபதி வலுத்தா மட்டும்தான் அந்த நோய் சரியாகும். ஏன்னா கொஞ்சமாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். வரக்கூடிய தசை பற்றியும் பார்க்கணும். குறிப்பாக லக்கணாதிபதியும் 2வது வீடும் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 12ஆம் வீடும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சுக்கிரன்னு கேட்டால் அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த நோய் சரியாகாது. இதுதான் நடைமுறை உண்மை. அதனால வந்து இந்த மாலைக்கண் நோய் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஏற்படுது. ஆனால் இதோடைய காரணத்தை தெளிவாக பார்த்துக்குறோம். சரி, வாங்க நம்ம இந்த ஜாதகத்துக்குள்ளே போகலாம். இந்த ஜாதகம் வந்து ஒரு ஆண் ஜாதகம், 16/4/1961. இன்னும் ஜாதகர் உயிரோட தான் இருக்காரு. 1:04 PM மத்தியானம். இந்த ஜாதகருக்கு வந்திருக்கிறது கடக லக்னம். இதில் வந்து பழைய காலத்து நூலில், அதாவது இந்த கீரனூர், அவர் பேர் என்னது, கீரனூர் ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு பாட்டு எழுதி வரல. அந்த பாட்டில் கூட இந்த மாலைக்கண் நோய்க்கு என்னென்ன வீடு அவர் ஒரு பாட்டில் அழகாக சொல்லியிருப்பாரு. லக்னாதிபதியும் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சூரியனும் சந்திரனும் சுக்கிரனோட கூடி மறைஞ்சிட்டா அவங்களுக்கு கண் பார்வை இல்லை என்று சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு வரி உண்டு. அது இந்த ஜாதகத்தில் அப்படியே பொருந்திருக்கும் பாருங்க. ஜாதகம் வந்து கடக லக்னம், 2ல் ராகு இருக்கு, திரும்ப 7ல் சனி குரு, 8ல் கேது, 9ல் புதன் சுக்கிரன் வக்ரம், சூரியன் 2 டிகிரி, சந்திரன் 16 டிகிரி, செவ்வாய் 27 டிகிரி. இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட ஃபார்முலா, அதாவது மாலைக்கண் நோய்க்குன்னா எந்தெந்த கிரகமைப்பு எந்தெந்த வீடு பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு எடுத்தோம். முதல்ல மாலைக்கண் நோய்க்கு வந்து 2வது வீடும் 12ஆம் வீடும் பாதிக்கப்படக்கூடாது. அதாவது 2வது வீடுங்கிறது வலது கண்ணு, 12ஆம் வீடுங்கிறது இடது கண்ணு சொல்லியாச்சு. அந்த ரெண்டும் ராகுவும் இல்லை செவ்வாயும் உட்கார்ந்து அந்த 2 வீடுமே கெட்டு போச்சு. அடுத்தாப்ப இந்த ஜாதகத்துக்கு லக்னம் சனியின் பார்வையால் கெட்டு போச்சு. குரு பார்க்குறாரு அப்படின்னா கூட குரு வந்து 11 டிகிரியில் இருக்காரு, சனி 6 டிகிரியில் இருக்காரு. சனிக்கு முன்னாடி தான் குரு இருக்காரே தவிர, அதனால குருவும் சனியால் பாதிக்கப்படுறார். ஒரு நீசமான கிரகம் ஒரு சனியோட சேர்ந்து சுத்தமாக இருள்தன்மை அடைஞ்சு அது பார்க்குற இடம் வலு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி சனி இதில் அதிக வலுவடைஞ்சு பார்க்கறதுனால இந்த ஜாதகருக்கு லக்கணமும் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். சரியா? அடுத்தப்ப சூரியனும் சந்திரனும் சுக்கிரனும் கெட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதியாகவே சந்திரன் வந்து அவர் அமாவாசை சந்திரன் இருக்காரு. அங்கேயே அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு. அடுத்தப்ப சூரியன் அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்து 2 டிகிரியில் இருக்காரு. அதனால சூரியன் வந்து அதில் உச்சமாக இருக்காரு. அவர் உச்சமாக இருக்கும்போது அதில் என்ன நடக்கும்னா, அந்த ஜாதகருக்கு பகலில் கண் தருது. சூரியன் பகல், சந்திரன் இரவு அப்படிங்கிற சந்திரன் முழுசு அமாவாசைலேருந்து அப்போ தான் தாண்டி இருக்காருங்கிறனால சந்திரன் வீட்டை சனி பார்க்கறதுனாலையும், இந்த சூரியன் வீட்டில் ராகு இருந்தாலும் இந்த சூரியன் வந்து உச்சமாகி இருக்காரு. 2 டிகிரியில் முழுசா உச்சமா பரம உச்சங்கிற இடத்துல இருக்காரு. அதனால இந்த ஜாதகருக்கு பகல்ல கண் தருது, சந்திரன்கிற இரவுல கண் தர முடியுது. கண்ணுக்கு ஒளி கொடுக்கறது சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனே பாருங்க, சூரியனோட சேர்ந்து 24 டிகிரியில் இருக்காரு, வக்ரம் ஆயிட்டாரு. சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் வக்ரமானா தன்னுடைய இயல்பு அது இழந்துரும். அதாவது அவருடைய காம சுகமும்
அவருடைய கண் ஒளியும் சுக்கிரனுங்கிற ஆப்ஷனும் இதில் வந்து சுத்தமாக வலுப்படுத்துறது. இந்த சுக்கிரனை வலுப்படுத்துறதுக்கு இந்த வீட்டுக்கு அதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கணும். அந்த வீட்டுக்கு அதிபதி நீசமாகி சனியோட சேர்ந்து கட்டி போயிட்டார். அப்போ ஆல்ரெடியாக சுக்கிரன் சுத்தமாக இந்த ஜாதகத்தை கேட்டார். 12ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் வலுவா இருக்காரான்னு பார்த்தா புதன் நீசமாய் தான் இருக்காரு. அவருக்கு சுக்கிரன் கூட சேர்ந்து நீசபங்கமும் கிடைக்கல. அந்த வீட்டுக்கு அதிபதி நீசமாயிட்டாரு. அப்படிங்கிறதுனால புதனும் சுத்தமா வலு கம்மியா இருக்கு இந்த ஜாதகத்துல. அதை விட சுக்கிரன் வந்து வக்கரமானது மிகப்பெரிய தப்பு. இவர் வக்கரம் இல்லாம இருந்தாருன்னா இந்த புதனும் வலுவாயிருவார், இந்த சூரியனும் வலுவாயிருப்பார். அப்போ இந்த நோயே இந்த ஜாதகருக்கு வராது அப்படிங்கிற மாதிரி வருது. இந்த ஜாதகத்துக்கு குடும்ப வாழ்க்கை இல்லை. சனி 7ல் இருக்காரு, 2வது வீட்டுல ராகு இருக்காரு, 2ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் உச்சமாகி அமாவாசை சந்திரன் கூட கூடியிருக்காரு. அதை விட சுக்கிரன் வக்கரமா இருக்காரு. சுக்கிரன் வக்கரம் இல்லாமல் இருந்தால்தான் அவங்களுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கும். அடுத்தப்ப 4வது வீடும் சுக்கிரன் வீடு, 11 சுக்கிரன் வீடு. அப்போ இந்த 4வது வீட்டை சனி 10ஆம் பார்வையை பார்க்குறாரு, துலாம 10ஆம் பார்வையை பார்க்குறாரு. இந்த 11ஆம் வீடு மட்டும்தான் ஃப்ரீயா இருக்கு. அப்படி இருந்தா கூட இந்த ஜாதகருக்கு பாருங்க, சனி தன்னோட 3ஆம் பார்வையை அந்த புதனையும் சுக்கிரனையும் பார்க்காரு. ஏற்கனவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு நொந்து போயிருக்காங்க. அதை சனிங்கிற ஒரு கிரகம் பார்த்து எதோ சொல்லுவாங்க, குதிரை தள்ளி குழியும் தோண்டுமாங்க. அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு எல்லா கிரகமும் கெட்டு போச்சு. 9 கிரகமும் இந்த ஜாதகருக்கு கெட்டு போச்சு. இதுல என்னன்னா, நடந்த திசையை பாருங்க. நட்சத்திரம் பரணி, மேசராசி. பரணி நட்சத்திரம்னா முதல்ல அவங்க பிறக்கும்போது சுக்கிர தசை. அந்த சுக்கிரனை பாருங்க வக்கரமாகி கெட்டு போச்சு. அடுத்தாப்பு சூரிய தசை, அவரும் அம்மா சந்திரன் கூட சேர்ந்திருக்காரு. அடுத்தாப்பு சந்திர தசை, அவரும் அம்மா சந்திரன் கூட சேர்ந்து குரு பார்வையெல்லாம் இல்லை. அடுத்தாப்பு செவ்வாய் தசை, அவர் 12ல் மறைஞ்சிருக்காரு. அடுத்தாப்ப ராகு தசை, அவர் 2ல் உட்காந்து குடும்பத்தை அமைய விடாம பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. கண் பார்வைக்கும் சரியான வழிகாட்டுதல், அதாவது சரியான வழியில தெரியற மாதிரி அவரு காமிக்கல. அடுத்தாப்ப குரு தசை, அவரை பாருங்க. சனி, அதாவது குரு 11 டிகிரில இருக்காரு, சனி 6 டிகிரில இருக்காரு. குரு முன்னாடி போறாரு, சனி பின்னாடி வந்து நேர் பார்வையா குருவை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது சனியும் சுபத்துவம் பண்றாரு, குருவும் பாவத்துவம் ஆயிடுவாரு. அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகருக்கு குரு தசையும் நல்லது பண்ணாது. இப்போ நடப்பு தசை குரு தசையில சுக்கிர புத்தி நடக்கும். இந்த ஜாதகருக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஆஸ்பத்திரியில எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க, அதெல்லாம் பண்ணலாம் பார்த்தாங்க, எதுவுமே உங்களுக்கு சரியா வரல. இன்று வரைக்கும் இவருக்கு மாலக்க நோய் தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்காரு. அதனால எல்லாம் எந்த குறையும் இல்லாம மனுஷன் பிறக்கிறது பெரிய விஷயம். அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வோம் என்று கூறி என் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வணங்கி அனைவரும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.